ஏன்னா எம்பிபிஎஸ் மெடிக்கல் கரிக்குலம்ல கூட நம்ம இதை அதிகமாக நம்ம பயன்படுத்துறது கிடையாது அப்படிங்கிறத ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். அமைப்பு எப்படி இருக்கும், அதாவது 1 2 3 இந்த மாதிரி ஃபைபராக நம்ம தசைகள் இருக்குங்க. இப்படி தான் தசைகள். எல்லாருக்கும் வணக்கங்க, நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்மளுக்கு சர்க்கரை நோய் இருக்குது, ரத்த கொதிப்பு இருக்குது, முதுகு வலி இருக்குது, கீழ் முதுகு வலி இருக்குது, உடம்பு முழுக்க பல வலிகள், மூட்டு வலிகள், பல விஷயங்கள் இருக்குது. பட் இதுக்கெல்லாம் நம்ம தீர்வாக பார்க்கக்கூடிய விஷயம், தேடக்கூடிய விஷயம் உணவாக தான் இருக்குது எப்போவுமே. ஆனால் நான் பல வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே உணவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உடற்பயிற்சி அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறத திருப்பி நான் சொல்லிக்கிட்டே வரேன் என்னோட வீடியோவில். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி மாத்திரை இல்லாத மருத்துவம் அப்படிங்கிற முறையில் எப்படி நம்ம சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பயிற்சி எடுத்திருந்தேன்னு சொன்னேன். அந்த பயிற்சியோட கான்செப்ட் இதுதான் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கி சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கான வீடியோ. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷயத்திலேயே முக்கியமான உறுப்பு அப்படின்னு நான் சொல்லக்கூடியது நம்ம உடம்போட தசைகள் தாங்க, மசில்ஸ். நம்ம உடம்புல எவ்வளோ தசைகள் இருக்குது தெரியுங்களா? 600 தசைகளுக்கு மேலே இருக்குது. அதாவது ஸ்கெலிட்டல் மசில், நம்மளால் இயக்கக்கூடிய தசைகள். இந்த தசைகள் இருக்கு இல்லையா, இந்த தசைகள்ங்கிறது ஒரு அற்புதமான உறுப்புங்க. இப்போ நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி அப்படிங்கிறது 3 வேளையும் நம்ம ஏன் சாப்பிட்றோம்? 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு காரணம் நம்ம உடம்புக்கு தேவையான குளுக்கோஸு, தசைகளுக்கு தேவையான குளுக்கோஸு சாப்பாடு மூலமாக கிடைக்கிது. இந்த குளுக்கோஸை எரிக்கிறது தசைகள், முக்கியமாக தசைகள். மற்ற உறுப்புகள்லாம் விடுங்க, உள்ளே இருக்க உறுப்புகள்லாம், வெளியில் இருக்கக்கூடிய நம்ம நடக்கிறது, நிற்கிறது, ஓடுறது, படுக்கிறது, இழுக்கிறது, குதிக்கிறது, எல்லாத்துக்கும் தேவையான இந்த தசைகளுக்கு முக்கியமாக குளுக்கோஸ் தேவைங்க. நீங்கள் மசிலை லூஸ் பண்ணீங்க அப்படின்னு வைங்க, தசைகள் ரொம்ப சுருங்கி போயிடுச்சு, மெல்லிசாக இருக்குது அப்படின்னு வைங்க, அந்த தசைகள் லூஸ் ஆகும்போது என்ன ஆகுங்க, உங்கள் மூட்டை அதை சரியாக தாங்கி பிடிக்காது, கால் மூட்டுக்களை. அப்போ கால் வலிகள், மூட்டு வலிகள் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகுது. அதே மாதிரி உங்கள் கீழ் முதுகு பகுதியை நீங்கள் தொடர்ந்து கண்ணா பின்னான்னு உட்காடுறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுங்க, இதனால் முதுகு வலிகள் வருது. மொத்தமாகவே தசைகளே இல்லை அப்படின்னா நம்ம சாப்பாடில் வரக்கூடிய குளுக்கோஸு எங்கே போய் எரியுங்க? தசைகளே இல்லை நம்ம உடம்புல. அப்போ என்ன ஆகுங்க, தசைகளே இல்லாகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் ரெசெப்டார்ஸ், தசைகளில் தான் இன்சுலின் ரெசெப்டார்ஸ் இருக்குது, அது குளுக்கோஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ குளுக்கோஸ் இல்லை, அதிகமாக வருது, ஆனால் இன்சுலின் ரெசெப்டார்ஸ் தசைகளில் இல்லை. ஏன்னா தசைகள்லாம் சுருங்கி போச்சு, வலுவிழந்து போச்சு. அப்படிங்கும்போது என்ன ஆகுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த குளுக்கோஸ் தேவையில்லாமல் ரத்தத்தில் தான் அதிகமாகும். ஏன்னா பல்க்கு, மசில் பல்க்கு, தசைகளோட உறுதித்தன்மை, தசைகள்ங்கிறது இல்லாமல் போகும்போது அது எங்கே போகுங்க குளுக்கோஸு? வேறு வழி இல்லைல்ல, அது ரத்தத்தில் தான் கலந்து நம்ம உறுப்புகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுது. இதான் பேசிக் கான்செப்ட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி, மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, முதுகு வலியாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த தசைகளுக்கு வருவாங்க. இன்னும் ஆழமாக இந்த தசைகளை குறித்து நான் ஒரு பயிற்சி எடுத்திருக்கிறேன். இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எம்பிபிஎஸ் மெடிக்கல் கரிக்குலம்ல கூட நம்ம இதை அதிகமாக நம்ம பயன்படுத்துறது கிடையாது அப்படிங்கிறத ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு தசை அப்படின்னு வைங்களேன். அந்த தசைகள் தசைகள் ஃபைபரால் ஆனது தசைகள். அதாவது ஒரு தசை எடுத்துக்குவாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு தசை இருக்குது, பைசெப்ஸ். இந்த பைசெப்ஸ் தசைக்கு எப்படி ஆயிருக்கும், இந்த பைசெப்ஸ் தசையோட அமைப்பு எப்படி இருக்கும்? அதாவது 1 2 3 இந்த மாதிரி ஃபைபராக நம்ம தசைகள் இருக்குங்க. இப்படி தான் தசைகள் அமைப்பு இருக்கும். இந்த வெறும் தசை ஃபைபர்ஸால் மட்டுமே இந்த தசைகள் அமைப்பு இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காதா? அது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த தசைகள் மேலே ஒரு இலை மாதிரி ஒரு லேயர் வருங்க. இந்த இலை மாதிரி ஒரு லேயர் இதே மாதிரி தாங்க இருக்கும். நல்லா பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரியே, அதே மாதிரியே அது கொஞ்சம் இலாஸ்டிக்காக இருக்கும். அதாவது நெகிழ்வு தன்மை உடையதாக இருக்கும். இது நம்ம தசைகள் சுற்றி இருக்குங்க, நம்ம தசைகளை சுற்றி இருக்கும். அப்படியே ஒரு தசைனா அந்த ஒரு தசையை சுற்றி பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம உடம்புல எத்தனை இருக்குது? 600 தசைகள் இருக்குது. இப்போ இந்த 600 தசைகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு தசைக்கும், இப்போ இதே மாதிரி அடுத்த தசை எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ட்ரைசெப்ஸ் அப்படின்னு அடுத்த தசை எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், இந்த ட்ரைசெப்ஸை சுற்றியும் இதே மாதிரி ஒரு நெகிழ்வு தன்மை உடைய ஒரு இலை போன்ற, ஒரு பேப்பர் இலை போன்ற ஒரு அமைப்பு அந்த 2வது மசிலை தாங்கி பிடிக்கும். இப்போ அடுத்து ஒரு 3வது மசில் எடுத்துக்குவோங்க. அதுக்கு கீழே இன்னொரு மசில் தசை இருக்குது அப்படின்னு வைங்க. அந்த 3வது தசையும் இதே இலை போன்ற அமைப்பு சுற்றி அதை பிடிச்சி தனித்தனியாக இப்போ எப்படி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஆப்பிளை தனியாக ரேப் பண்ணி வைக்கிறோம், ஆரஞ்சு தனியாக ரேப் பண்ணி வைக்கிறோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக தசைகளை நம்ம எப்படி ரேப் பண்ணி வைக்கிறோம், சுற்றி எப்படி தனித்தனியாக பழங்களை ரேப் பண்ணி வைக்கிறோம், அதே மாதிரி
நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய தசைகள் வந்து தனித்தனியாக ரேப் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது ப்ரொடெக்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு தசை இருக்குது, இது இரண்டாவது தசை, இது இங்கே ஒரு தசை இருக்குது, மூணாவது தசை. இப்போ இந்த தசைகள் எல்லாம் வந்து இப்படி சூழப்பட்டிருக்கு ஒரு இலை போன்ற அமைப்புனால. இந்த இலை போன்ற அமைப்பு அப்புறம் அது ஒன்றா சேருங்க. அது ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டு, இப்போது இந்த தசைனா அது இந்த ஜாயிண்ட்லேயும் அட்டாச் ஆகும். கீழே இருக்கிற தசை அப்படின்னா இங்கே அட்டாச் ஆகும். இப்போ இங்கே இருக்கிற தசை அப்படின்னா இங்கேருந்து இங்கே. சில தசைகள்லாம் இருக்குது நம்ம உடம்புல, உங்களுக்கு கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். அதாவது நம்ம தசை வந்து இங்கே இருக்குது, இப்படி லாட்டிஸ்மஸ் டார்சைன்னு சொல்லுவோம். இங்கே எப்படி வரும் இந்த தசை, இங்கேருந்து அப்படியே பின்பக்கமாக போய் இங்கேருந்து இப்படி ஒரு இதான் லேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடு தசை, இந்த லாட்டிஸ்மஸ் டார்சை தசை மிக மிக முக்கியமான தசை. முதுகுவலி இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். பட் இந்த மாதிரி பல விதமான தசைகள் இருக்குது. நம்ம அதுக்கும் கீழே போனீங்கன்னா நம்ம இடுப்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இங்கே கீழே வரைக்கும் போகக்கூடிய தசைகள்ங்கிறது நிறைய தசைகள் இருக்குது. இந்த தசைகள்லாம் வந்து ஜாயிண்ட்டை கிராஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் போகும். ஸோ இந்த தசைகள் எல்லாமே வந்து இந்த ஃபேஷியா, இந்த இலை போன்ற அமைப்புக்கு பேர் ஃபேஷியா அப்படிங்கிற இந்த இலைகள் மூலமாக தான் ஒவ்வொன்றும் சூழப்பட்டிருக்குங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு வலின்னு வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு தசை பிடிப்பு அப்படிங்கிறோம்ல, அந்த தசை பிடிப்பு அப்படின்னா என்ன ஆகுங்க, இப்போ இந்த ஃபேஷியா இருக்குல்ல, இந்த ஃபேஷியா இழுத்திங்கன்னா என்ன ஆகுங்க, இழுத்திங்கன்னா என்னென்ன மூவ் ஆகுது, எல்லாமே மூவ் ஆகுது. ஒரு தசை ஒரு ஃபேஷியா ஒரு பக்கமாக இழுக்கப்பட்டால் 1 2 3 தசைகள் அப்படியே இழுக்கப்படும். புரியுதுங்களா? இந்த தசை இழுக்கிறதுனால தான் உங்களுக்கு அப்படியே டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கிறது. முக்கியமாக பேக் பெயினில் வரக்கூடிய பிரச்சனை இதுதான். தசைகள் வந்து பயங்கரமாக இறுக்கி பிடிச்சிக்கும், அதுக்கப்புறம் அது வந்து ரிலீஸ் ஆகவே ஆகாது. ஏன்னா ஃபேஷியல் டைட்னஸ், அது ஃபேஷியல் டைட்னஸ். தசைகள் இல்லை ஃபேஷியா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கவரிங். நான் கற்றுக்கிட்டு வந்த விஷயம் என்னென்னா, இந்த ஃபேஷியல் டைட்னஸை எப்படி ரிலீஸ் பண்ணலாம், ஃபேஷியல் ரிலீஸ் டெக்னிக். இதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இந்த வலிகளை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தசைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. அதை தான் நம்ம கற்றுக்கிட்டு வந்தோம். அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அடுத்து இந்த ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், பல பேஷண்ட்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாருமே நான் ஒரு எஃபெக்டிவ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த முதுகுவலிகளை இம்மீடியட்டாக ரிலீஸ் பண்ண முடியுது. இது வந்து இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஆக்டிவாக நான் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ இன்னொருத்தர் உங்கள் உடம்பில் இந்த ஃபேஷியல் டைட்னஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய விஷயம் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது. ஆனால் அது மட்டுமே பத்தாது. பெயின் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஆக்டிவாக எக்ஸசைஸ் செய்யணும், நீங்கள் பயிற்சிகள் செய்யணும். அதுவும் வந்து வயசை பொறுத்து பயிற்சிகள் மாறுபடும். எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது. அப்போ அதுக்குரிய ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் சொல்லும்போது, இன்னொரு விஷயம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இந்த தசைகளில் வந்து எப்படி நம்ம தொடர்ந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், நம்ம வயதாகும் போது ஆரோக்கியமான முறையில், வலி இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்மளுக்கு வயசாகணும் அப்படின்னா நம்ம தசைகளை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அது அந்தந்த வயசுக்கு ஏற்றாப்புல மாறுபடும். ரொம்ப 90 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தசைகள் ரொம்ப 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 வீக்காக தான் இருக்கும் ஆல்ரெடி. புரியுதுங்களா? அவங்க ஒரு கேட்டகரினா, நீங்கள் 30 40 50 இந்த மாதிரி வயசில் இருக்கிறவங்களுக்கு அந்த தசைகளை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதை நம்ம இயற்கையான முறையில் நம்மளோட முயற்சினால அந்த தசைகளுக்கு ஒரு உறுதித்தன்மையை கொடுத்தோம் அப்படின்னா பல வழிகளில் இருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம். அதனால் இந்த வீடியோவோட முக்கியமான மெசேஜ் என்னென்னா, இந்த உணவுகள் மேலே ஃபுல் கிரேசியாக இருக்கிறோம். நம்ம உணவுகள் தான் நம்மளை வந்து பாதுகாக்கும், உணவுகள் தான் நம்மளுக்கு வந்து பெரிய மேஜிக் செய்யணும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. மேஜிக் செய்யக்கூடியது உணவுகள் கிடையாது, தசைகள் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபேஷியாக்கள். இதை வந்து நம்ம சரி பண்ணும்போது தசைகளில் வந்து எரிசக்தி தேவைப்படுறது இல்லையா, அந்த எரிசக்தி திறனை அதிகரிக்கும் போது நம்மளுக்கு சர்க்கரை எரிக்கப்படுது. தசைகளோட எரிசக்தி திறனை அதிகரிக்கும் போது என்டார்ஃபின் ரிலீஸ் ஆகுது, ரத்த கொதிப்பு அளவுகளை நம்மளால் குறைக்க முடியுது. தசைகளை தூண்டும் போது முட்டி பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள்லாம் நல்லா வலுவடைஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஜவ்வு தேய்மானமே ஏற்படாது, முட்டியும் அதனால் தேயாது. பல நன்மைகள் இருக்குங்க. மேஜிக் அப்படிங்கிறது எங்கே நடக்கும்னா தசைகளில் தான் நடக்கும். உணவுகளில் நடக்கிறது வந்து கம்மி, ஆனால் தசைகள் மூலமாக நடக்கிறது வந்து அதிகம். உண்மையான அதிசயம் அப்படிங்கிறது தசைகள் மூலமாக தான் நடக்கும். அதனால் என்னோட அடுத்த முயற்சியாக உங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லித்தரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய முயற்சி. அதுதான் வந்து நான் கற்றுக்கிட்டு வந்ததும் பல பேருக்கு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரதுக்கு நான் என்னால் முடிஞ்ச எல்லா ஸ்டெப்பையும் எடுக்க தான் போகிறேன்.
உங்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட்ஸ் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே வரேன். அடுத்து என்னென்ன பண்ணலாம், எப்படி நம்ம அந்த தசைகளுக்கான வலுவை கூட்டலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த சேனலோட பயணமே அப்படி தான் இருக்க போகுது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோட சேர்ந்து இந்த பயணத்தில் நீங்களும் ஜாலியாக பயணம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவல்களை தொடர்ந்து பார்க்க. பை பை. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம்.